அது அந்த உடல் தகனம் முடிஞ்ச உடனே வெளியில் வந்து உட்காந்துருக்காப்புல சாந்தனு. அவருடைய தாடி எடுக்கணும், மீசை எடுக்கணும்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. சாந்தனு சொல்கிறாரு, எங்கள் அப்பா அப்படிலாம் எந்த சாங்கியமும் விரும்ப மாட்டார், எனக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். சொந்தக்காரவங்களை கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இல்லை அது செஞ்சே தரணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு. சாந்தனு சொல்கிறாரு, அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க அம்மா வந்தாங்க, எடுத்துறேன்ப்பா, ஏன்னா சொந்தக்காரவங்க நடுவில் அது ஒரு சங்கடம் வேணாமல், எடுத்துறேன்ப்பா அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்ட்டாரு. பூர்ணிமா மேம் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரண்யா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சாந்தனுக்கிட்ட சொல்லுங்கள், தாடி மட்டும் எடுத்துட வேணா சொல்லுங்கள், அவருக்கு பிடிக்கலன்னா மீசை எடுக்க வேண்டாம் அப்படின்னு. இந்த தாய்மனம் அதுதான் அவங்க. அப்புறம் நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி, இல்லை இல்லை சார் எடுக்கலான்னா எல்லாமே நம்ம எடுத்துடலாம், அதில் எங்கள் அப்பா அதெல்லாம் பெருசாக விரும்ப மாட்டாருங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இந்த பேச்சுக்கு நடுவில் கண்ணன் ரவின்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்ல வராரு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் எப்போவே அவரை வச்சு படம் எடுத்தீங்க, அது இப்போ முக்கியம் கிடையாது, இப்போ அவரை வச்சு ஒரு படம் எடுங்க